70 வருஷம். கல்தேயருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தானாகிய அகாசுவேருவின் புத்திரனான தரியு ராஜ்யபாரம் பண்ணுகிற முதலாம் வருஷத்திலே தானியேலாகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லுமென்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோட சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி, ராஜாக்கள் தனக்கு கொடுத்த வேலைகளை விட தானியேல் இப்போது மிகவும் முக்கியமான வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அவர் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தர் தனக்கு சொல்லும் வார்த்தைகளை தானியேல் கருத்தாய் கேட்கிறார். தானியேல் தனக்காக மாத்திரம் ஜெபம் பண்ணவில்லை, இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லோருக்காகவும் அவர் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். கல்தேயருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தானாகிய அகாஸ்வேருவின் புத்திரனான தரியு ராஜ்யம் பண்ணுகிற முதலாம் வருஷத்திலே தானியேல் உபவாசம் பண்ணி கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். தரியு கல்தேயருக்கு புதிய ராஜாவாக நியமிக்கப்பட்டிருக்கிறான். அவன் பாபிலோன் தேசத்தின் மீது யுத்தம் பண்ணி அதை ஜெயித்தான். பாபிலோன் தேசத்தின் மீது தரியுவும் அவனுடைய உறவினன் அல்லது அவனுடைய பேரனாகிய கோரேசும் யுத்தம் பண்ணி பாபிலோனை தங்கள் வசமாக்கி கொண்டார்கள். யூதர்கள் 70 வருஷங்களாக பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிறார்கள். இத்துடன் அவர்களுடைய சிறையிருப்பு காலம் முடிவு பெறுகிறது. கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோட சொல்லிய வருஷங்களின் தொகையை தானியேல் புஸ்தகங்களால் அறிந்து கொள்கிறார். எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேற்றி தீர 70 வருஷம் செல்லும். எருசலேம் 70 வருஷங்களாய் பாழாய் கிடக்கும். இந்த சத்தியத்தை எரேமியா தீர்க்க தரிசனமாய் சொல்லி இருக்கிறார். பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வரப்பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 29:10. இந்த தேசமெல்லாம் வனாந்திரமும் பாழுமாகும். இந்த ஜாதிகளோ 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். எரேமியா 25:11. வனாந்திரமும் பாழுமாகும் என்பதற்கான எபிரேய வார்த்தை கோர்பாத் என்பதாகும். எருசலேமின் அழிவை குறிப்பதற்கு தானியேலும் இந்த எபிரேய வார்த்தையையே பயன்படுத்துகிறார். தானியேல் எருசலேமின் அழிவை பற்றி எழுதுவதற்கு முன்பாக எரேமியா தீர்க்கதரிசி அதன் அழிவை பற்றி ஏற்கனவே தீர்க்க தரிசனமாய் சொல்லி இருக்கிறார். அந்த 70 வருஷ காலம் இப்போது முடிவு பெறுகிறது. இந்த காலத்தில் தானியேல் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். தானியேல் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட தன்னுடைய முகத்தை கர்த்தருக்கு நேராக்குகிறார். அந்நிய தேசத்து சிறையிருப்பில் இருக்கிற இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு விடுதலை கிடைக்கப் போகிறது. அவர்கள் தேவனுடைய கிருபையையும் இரக்கத்தையும் சிறையிருப்பில் இருந்து விடுதலையையும் பெற்றுக்கொள்வதற்கு தங்களை ஆயத்தம் பண்ண வேண்டும். கர்த்தரே அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தரே தமது கிருபையினால் அவர்களை சுத்தம் பண்ண வேண்டும். கர்த்தரே அவர்களை விடுதலைக்கு ஆயத்தம் பண்ண வேண்டும். தானியேல் தன்னுடைய முகத்தை கர்த்தருக்கு நேராக திருப்புகிறார். தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேடுகிறார். தானியேலின் சிந்தனைகள் தேவனை பற்றியதாகவே இருக்கிறது. கர்த்தர் மீது அவர் வைத்திருக்கிற விசுவாசம் உறுதியாய் இருக்கிறது. கர்த்தர் தனக்கு கொடுத்த கடமைகளையும் ஊழியங்களையும் தானியேல் சரியாக செய்கிறார். தானியேல் தன் முகத்தை கர்த்தருக்கு நேராக்குகிறார் என்னும் வாக்கியத்திற்கு அவர் தன்னுடைய முகத்தை எருசலேமுக்கு நேராக்குகிறார் என்று வேத பண்டிதர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். தானியேல் கர்த்தருக்கு முன்பாக தன்னை வெகுவாய் தாழ்த்துகிறார். தன்னுடைய பாவங்களுக்காகவும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் பாவங்களுக்காகவும் தானியேல் கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறார். தானியேல் சாதாரணமாக ஜெபம் பண்ணாமல் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுகிறார். யாப்பேத்தியர் மேதிய குலத்தை சேர்ந்தவர்கள். தரியு அகாஸ்வேருவின் புத்திரன். இது தரியு அல்லது அஸ்திகேசை குறிக்கும் வார்த்தையாகும். இவன் அகாஸ்வேரு அல்லது கைகோரேஸ் என்பவனின் குமாரன். மேதிய பெர்சிய தேசத்தின் 4 ராஜாக்களுக்கு
அகாஸ்வேரு என்னும் பட்டப்பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் கிரேக்க பெயர் ஷஷ்டா என்பதாகும். கைகோரேசும் அஸ்திகேசும் அகாஸ்வேரு என்று அழைக்கப்பட்டார்கள். அகாஸ்வேரு என்பதற்கு வல்லவன் என்று பொருள். தரியு ராஜ்யம் பண்ணுகிற முதலாம் வருஷத்திலே என்பது தானியேல் 8ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்டிருக்கும் தரிசனத்திற்கு ஒரு வருஷத்திற்கு பின்பு என்பதாகும். இந்த வருஷத்தில் தானியேல் இந்த தரிசனத்தை காண்கிறார். புஸ்தகங்கள் என்பது எரேமியாவின் புஸ்தக சுருள்களை குறிக்கும். எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும். இந்த 70 வருஷத்தில் 3 காலங்கள் உள்ளன. அவற்றின் விவரம் வருமாறு: யோயாக்கீமின் 4ஆம் வருஷத்தில் யூதருடைய அடிமைத்தனம் ஆரம்பமாகிறது. இது நேபுகாத் நேச்சாரின் 1ஆம் வருஷமாகும். இக்காலத்தில் யூதா தேசம் கல்தேயருடைய ஆட்சியின் கீழ் 70 வருஷங்களுக்கு ஆளுகை செய்யப்படுகிறது. மேதியனாகிய தரியுவின் மூலமாக பாபிலோன் பேரரசு வீழ்ச்சியுற்றது. இக்காலத்துடன் இந்த 70 வருஷ அடிமைத்தனம் முடிவு பெறுகிறது. எகோனியாவை பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து சென்றபோது யூதருடைய சிறையிருப்பு ஆரம்பமாயிற்று. இது நேபுகாத் நேச்சாரின் 8ஆம் வருஷத்தில் நடைபெற்ற சம்பவம். யூதருடைய அடிமைத்தனம் ஆரம்பமாகிய 7 வருஷங்களுக்கு பின்பு அவர்களுடைய சிறையிருப்பு காலம் ஆரம்பமாகிறது. இக்காலம் எருசலேம் அழிக்கப்படுவதற்கு 11 வருஷங்களுக்கு முன்பு நடைபெற்றது. எருசலேமின் பால் கடிப்புகள் என்னும் வாக்கியம் எருசலேம் நகரம் முழுவதுமாக அழிக்கப்படுவதையும், சிதேக்கியாவின் 11ஆம் ராஜ்யபாரத்தின் போது நேபுகாத் நேச்சார் யூதா தேசத்தாரை சிறைப்பிடித்து சென்றதையும் குறிப்பிடும். நேபுகாத் நேச்சார் எருசலேம் நகரத்தை முதல் முறையாக முற்றுகை போட்டு 19 வருஷங்களுக்கு பின்பு எருசலேமின் பால் கடிப்புகள் ஆரம்பமாயிற்று. இந்த சம்பவம் 2ஆம் முற்றுகைக்கு 11 வருஷங்களுக்கு பின்பும் 3ஆம் முற்றுகையின் போதும் நடைபெற்றதாகும். 3ஆம் முற்றுகையே இறுதி முற்றுகை. தானியேல் 9வது அதிகாரத்தில் கூறப்பட்டிருக்கும் தரிசனத்தின் போதும் தானியேலின் ஜெபத்தின் போதும் யூதருடைய அடிமைத்தனம் முடிவு பெற்று விட்டது. யூதாவின் சிறையிருப்பும் எருசலேமின் பாழ்கடிப்புகளும் விரைவில் முடிவடைய போகிறது. தானியேல் தன் முகத்தை கர்த்தருக்கு நேராக்குகிறார். கர்த்தரிடத்திலிருந்து ஒரு தெளிவான பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தானியேல் இதுபோல உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேடுவதற்கு அவருடைய முகத்தை தேவனுக்கு நேராக்குவது வழக்கம்.